يتوفاكم ملك الموت الذي يوكل بكم ثم إلى ربكم ترجعون ولو ترى إذ المجرمون ناكسوا رؤوسهم عند ربهم ربنا أبصرنا وسمعنا فارجعنا نعمل صالحا إنا موقنون ولو شئنا لآتينا كل نفس هداها ولكن حق القول مني لأملأن جهنم من الجنة والناس أجمعين فذوقوا بما نسيتم لقاء يومكم هذا إنا نسيناكم وذوقوا عذاب الخلد بما كنتم تعملون إنما يؤمن بآياتنا الذين إذا ذكروا بها خروا سجدا وسبحوا بحمد ربهم وهم لا يستكبرون تتجافى جنوبهم عن المضاجع يدعون ربهم خوفا وطمعا ومما رزقناهم ينفقون فلا تعلم نفس ما أخفي لهم من قرة أعين جزاء بما كانوا يعملون உங்கள் மீது நியமிக்கப்பட்டிருக்கும் மலக்குல் மவுத் தாம் உங்கள் உயிரை கைப்பற்றுவார். பின்னர் நீங்கள் உங்கள் ரப்பிடம் மேல்விக்கப்படுவீர்கள் என்று நபியே நீர் கூறும். மேலும் இக்குற்றவாளிகள் தம் ரப்பின் முன் தலை குனிந்தவர்களாய், எங்கள் ரப்பே, நாங்கள் இப்பொழுது பார்த்துக் கொண்டோ கேட்டுக்கொண்டோ, ஆகவே நீ உலகுக்கு எங்களை திருப்பி அனுப்பிவை, நாங்கள் நற்கர்மங்களையே செய்வோம், நிச்சயமாக நாங்கள் நம்பிக்கையில் உறுதி உள்ளவர்களாக ஆகிவிட்டோம் என்று சொல்லும் போது நபியே நீர் பார்ப்பீராயின் அவர்களுடைய நிலையை நீர் அறிந்து கொள்வீர். மேலும் நாம் நாடியிருந்தால் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் நேர்வழியை நாம் கொடுத்திருப்போம். ஆனால் நான் நிச்சயமாக நரகத்தை ஜின்களையும் தீய மனிதர்களையும் ஆகிய யாவரையும் கொண்டு நிரப்புவேன் என்று நம்மிடம் இருந்து முன்னரே வாக்கு வந்துள்ளது. ஆகவே உங்களுடைய இந்த நாளின் சந்திப்பை நீங்கள் மறந்திருந்ததன் பயனை அனுபவியுங்கள். நிச்சயமாக நாமும் உங்களை மறந்துவிட்டோம். மேலும் நீங்கள் செய்த தீவினையின் பயனாக என்றென்றும் நிலையான வேதனையை அனுபவியுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். நம் வசனங்களில் மேல் நம்பிக்கை கொண்டோர் யாரெனில் அவர்கள் அவற்றை பற்றி நினைவூட்டப்பட்டால் அவர்கள் விழுந்து சுஜூது செய்தவர்களாக தம் இறைவனை புகழ்ந்து துதிப்பார்கள். அவர்கள் பெருமையடிக்கவும் மாட்டார்கள். அவர்களுடைய விழாக்களை படுக்கையிலிருந்து தூக்கத்தை துறந்து உயர்த்தி அவர்கள் தங்களுடைய இறைவனை அச்சத்தோடும் நம்பிக்கை ஆர்வத்தோடும் பிரார்த்தனை செய்வார்கள். மேலும் நாம் அவர்களுக்கு அளித்ததிலிருந்து தான தர்மங்களில் செலவும் செய்வார்கள். அவர்கள் செய்த நற்கர்மங்களுக்கு கூலியாக மறைத்து வைக்கப்பட்டுள்ள கண் குளிர்ச்சியை, மறுமையின் பேரின்பத்தை எந்த ஓர் ஆன்மாவும் அறிந்து கொள்ள முடியாது. أفمن كان مؤمنا كمن كان فاسقا لا يستوون أما الذين آمنوا وعملوا الصالحات فلهم جنات المأوى نزلا بما كانوا يعملون وأما الذين فسقوا فمأواهم النار كلما أرادوا أن يخرجوا منها أعيدوا فيها وقيل لهم ذوقوا عذاب النار الذي كنتم به تكذبون
وَلَنُذِيقَنَّهُمْ مِنَ الْعَذَابِ الْأَدْنَى دُونَ الْعَذَابِ الْأَكْبَرِ لَعَلَّهُمْ يَرْجِعُونَ وَمَنْ أَظْلَمُ مِمَّنْ ذُكِّرَ بِآيَاتِ رَبِّهِ ثُمَّ أَعْرَضَ عَنْهَا إِنَّا مِنَ الْمُجْرِمِينَ مُنْتَقِمُونَ. எனவே அத்தகைய மூமினானவர் வரம்பு மீறிய பாவியைப் போலாவாரா? இருவரும் சமமாக மாட்டார்கள். எவர்கள் ஈமான் கொண்டு சாலிகான நல்ல அமல்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் செய்யும் நற்கர்மங்களின் காரணமாக சுவனபதிகள் தங்கும் இடங்களாகி அங்கு அவர்கள் விருந்தினராய் உபசரிக்கப்படுவார்கள். ஆனால் எவர்கள் வரம்பு மீறி பாவம் செய்தார்களோ அவர்கள் தங்குமிடம் நரக நெருப்புத்தான். அவர்கள் அதை விட்டு வெளியேற நாடும் போதெல்லாம் அதிலேயே மீண்டும் தள்ளப்பட்டு எதனை நீங்கள் பொய்ப்பித்துக் கொண்டிருந்தீர்களோ அந்த நரக நெருப்பின் வேதனையை அனுபவியுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். மேலும் அவர்கள் பாவங்களில் இருந்து திரும்பிவிடும் பொருட்டு பெரிய வேதனையை மறுமையில் அவர்கள் அடைவதற்கு முன்னதாகவே இம்மையில் சமீபமான ஒரு வேதனையை அவர்கள் அனுபவிக்கும்படி செய்வோம். எவன் தன்னுடைய ரப்பின் வசனங்களை கொண்டு நினைவுபடுத்தப்பட்ட பின்னரும் அவற்றை புறக்கணித்து விடுகிறானோ அவனை விட அநியாயக்காரன் எவன் இருக்கிறான்? நிச்சயமாக நாம் இத்தகைய குற்றவாளிகளை வேதனை செய்வோம். وَلَقَدْ آتَيْنَا مُوسَى الْكِتَابَ فَلَا تَكُنْ فِي مِرْيَةٍ مِّن لِقَائِهِ وَجَعَلْنَاهُ هُدًى لِبَنِي إِسْرَائِيلَ وَجَعَلْنَا مِنْهُمْ أَئِمَّةً يَهْدُونَ بِأَمْرِنَا لَمَّا صَبَرُوا وَكَانُوا بِآيَاتِنَا يُوقِنُونَ إِنَّ رَبَّكَ هُوَ يَفْصِلُ بَيْنَهُمْ يَوْمَ الْقِيَامَةِ فِيمَا كَانُوا فِيهِ يَخْتَلِفُونَ أَوَلَمْ يَهْدِ لَهُمْ كَمْ أَهْلَكْنَا مِنْ قَبْلِهِمْ مِنَ الْقُرُونِ يَمْشُونَ فِي مَسَاكِنِهِمْ إِنَّ فِي ذَلِكَ لَآيَاتٍ أَفَلَا يَسْمَعُونَ أَوَلَمْ يَرَوْا أَنَّا نَسُوقُ الْمَاءَ إِلَى الْأَرْضِ الْجُرُزِ فَنُخْرِجُ بِهِ زَرْعًا تَأْكُلُ مِنْهُ أَنْعَامُهُمْ وَأَنْفُسُهُمْ أَفَلَا يُبْصِرُونَ وَيَقُولُونَ مَتَى هَذَا الْفَتْحُ إِن كُنتُمْ صَادِقِينَ قُلْ يَوْمَ الْفَتْحِ لَا يَنفَعُ الَّذِينَ كَفَرُوا إِيمَانُهُمْ وَلَا هُمْ يُنظَرُونَ فَأَعْرِضْ عَنْهُمْ وَانتَظِرْ إِنَّهُمْ مُنتَظِرُونَ. நிச்சயமாக நாம் மூசாவுக்கு அவ்வேதத்தை கொடுத்தோம். எனவே அவர் அதை பெற்றதை பற்றி சந்தேகப்படாதீர். நாம் அதனை இஸ்ராயேலின் சந்ததிக்கு வழிகாட்டியாகவும் ஆக்கினோம். இன்னும் அவர்கள் பொறுமையுடன் இருந்து நம் வசனங்கள் மீது உறுதியாக நம்பி ஏற்றுக்கொண்டபோது நம்முடைய கட்டளைப்படி நேர் வழிகாட்டும் தலைவர்களை இமாம்களை அவர்களில் நின்றும் உண்டாக்கினோம். அவர்கள் எவ்விஷயத்தில் அபிப்பிராய வேதம் கொண்டார்களோ அது பற்றி கியாம நாளில் உம்முடைய ரப்பு நிச்சயமாக அவர்களிடையில் தீர்ப்பு செய்வான். இவர்களுக்கு முன்னர் நாம் எத்தனையோ தலைமுறையினரை அழித்திருப்பதும் அவர்கள் வசித்திருந்த இடங்களில் இவர்கள் நடந்து திரிவதும் இவர்களுக்கு நேர்வழியை காட்டவில்லையா? நிச்சயமாக இதில் தக்க அத்தாட்சிகள் இருக்கின்றன. இதற்கு இவர்கள் செவிசாய்க்க மாட்டார்களா? அவர்கள் இதையும் கவனிக்கவில்லையா? நிச்சயமாக நாமே வறண்ட பூமியின் பக்கம் மேகங்களை அனுப்பி மழை பெய்வித்து அதிலிருந்து இவர்களும் இவர்களுடைய கால்நடைகளும் உண்ணக்கூடிய பயிர்களை வெளிப்படுத்துகிறோம். அவர்கள் இதை ஆய்ந்து நோட்டமிட வேண்டாமா? நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் வாக்களிக்கப்பட்ட அந்த வெற்றி தீர்ப்பு நாள் எப்பொழுது வரும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அந்த வெற்றி தீர்ப்பு நாளின் போது நிராகரிப்போர் நம்பிக்கை கொள்வது அவர்களுக்கு பயனளிக்காது.
அவர்களுக்கு தவணையும் கொடுக்கப்பட மாட்டாது. ஆகவே நீர் அவர்களை புறக்கணித்து அந்நாளை எதிர்பார்ப்பீராக. நிச்சயமாக அவர்களும் அதை எதிர்பார்ப்பவர்கள்தாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். يا أيها النبي اتق الله ولا تطع الكافرين والمنافقين إن الله كان عليما حكيما واتبع ما يوحى إليك من ربك إن الله كان بما تعملون خبيرا وتوكل على الله وكفى بالله وكيلا ما جعل الله لرجل من قلبين في جوفه وما جعل أزواجكم اللائي تظاهرون منهن أمهاتكم وما جعل أدعياءكم أبناءكم ذلكم قولكم بأفواهكم والله يقول الحق وهو يهدي السبيل ادعوهم لآبائهم هو أقسط عند الله فإن لم تعلموا آباءهم فإخوانكم في الدين ومواليكم وليس عليكم جناح فيما أخطأتم به ولكن ما تعمدت قلوبكم وكان الله غفورا رحيما النبي أولى بالمؤمنين من أنفسهم وأزواجه أمهاتهم وأولو الأرحام بعضهم أولى ببعض في كتاب الله من المؤمنين والمهاجرين إلا أن تفعلوا إلى أوليائكم معروفا كان ذلك في الكتاب مسطورا وإذ أخذنا من النبيين ميثاقهم ومنك ومن نوح وإبراهيم وموسى وعيسى ابن مريم وأخذنا منهم ميثاقا غليظا ليسأل الصادقين عن صدقهم وأعد للكافرين عذابا أليما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். நபியே, அல்லாஹுவையே அஞ்சுவீராக. காபிர்களுக்கும் முனாஃபிக்குகளுக்கும் கீழ்ப்படியாதீர். நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் நன்கு அறிபவன், ஞானம் மிக்கவன். இன்னும் நபியே, உம்முடைய ரப்பிடம் இருந்து உமக்கு அறிவிக்கப்படுவதையே நீர் பின்பற்றுவீராக. நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்தவற்றை நன்கறிந்தவனாக இருக்கின்றான். நபியே, அல்லாஹ்வையே நீர் முற்றிலும் நம்புவீராக. அல்லாஹ்வே உமக்கு பாதுகாவலனாக இருக்க போதுமானவன். எந்த மனிதனுடைய அகத்திலும் அல்லாஹ் இரண்டு இருதயங்களை உண்டாக்கவில்லை. உங்கள் மனைவியரில் எவரையும் நீங்கள் என் தாயின் முதுகை போன்று, அதாவது தாய் போன்று இருக்கிறாள் என்று கூறுவதனால் அவர்களை அல்லாஹ் உண்மையான உங்கள் தாயாக்கி விட மாட்டான். அவ்வாறே உங்களுடைய சுவீகார பிள்ளைகளை உங்களுடைய புதல்வர்களாக ஆக்கிவிட மாட்டான். இவை யாவும் உங்களுடைய வாய்களால் சொல்லும் வெறும் வார்த்தைகளேயாகும். அல்லாஹ் உண்மையையே கூறுகிறான். இன்னும் அவன் நேர்வழியையே காட்டுகிறான். எனவே நீங்கள் எடுத்து வளர்த்த அவர்களை அவர்களின் தந்தையரின் பெயர்களை சொல்லி இன்னாரின் பிள்ளை என அழையுங்கள். அதுவே அல்லாஹ்விடம் நீதம் உள்ளதாகும். ஆனால் அவர்களுடைய தந்தையரின் பெயர்களை நீங்கள் அறியவில்லையாயும் அவர்கள் உங்களுக்கு சன்மார்க்க சகோதரர்களாகவும்
உங்களுடைய நண்பர்களாகவும் இருக்கின்றனர். முன்னர் இது பற்றி நீங்கள் தவறு செய்திருந்தால் உங்கள் மீது குற்றமில்லை. ஆனால் உங்களுடைய இருதயங்கள் வேண்டுமென்றே கூறினால் உங்கள் மீது குற்றமாகும். அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவனாகவும் மிக்க கிருபை உடையவனாகவும் இருக்கின்றான். இந்த நபி மூமின்களுக்கு அவர்களுடைய உயிர்களை விட மேலானவராக இருக்கின்றார். இன்னும் அவருடைய மனைவியர் அவர்களுடைய தாய்மார்களாக இருக்கின்றனர். ஒரு மூமினின் சொத்தை அடைவதற்கு மற்ற மூமின்களை விடவும், தீனுக்காக நாடு பிறந்த முஹாஜிர்களை விடவும் சொந்த பந்துக்களே சிலரை விட சிலர் நெருங்கிய பாக்கியதை உடையவர்களாவார்கள். இதுதான் அல்லாஹ்வின் வேதத்தில் உள்ளது. என்றாலும் நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு நன்மை செய்ய நாடினால் முறைப்படி செய்யலாம். இது வேதத்தில் எழுதப்பட்டுள்ளதாகும். நபியே, நம் கட்டளை எடுத்து கூறுமாறு நபிமார்கள் அனைவர்களிடமும் சிறப்பாக உம்மிடமும் நூஹ், இப்ராஹிம், மூசா, மரியமுடைய குமாரர் ஈசா ஆகியோரிடமும் வாக்குறுதி வாங்கிய போது மிக்க உறுதியான வாக்குறுதியையே அவர்களிடம் நாம் வாங்கினோம். எனவே உண்மையாளர்களாகிய அத்தூதர்களிடம் அவர்கள் எடுத்துக் கூறிய தூதின் உண்மையை பற்றி அல்லாஹ் கேட்பான். அவர்களை நிராகரித்த காபிர்களுக்கு அல்லாஹ் வேதனைகளும் வேதனையை சித்தம் செய்திருக்கின்றான். يا أيها الذين آمنوا اذكروا نعمة الله عليكم إذ جاءتكم جنود فأرسلنا عليهم ريحا وجنودا لم تروها وكان الله بما تعملون بصيرا إذ جاءوكم من فوقكم ومن أسفل منكم وإذ زاغت الأبصار وبلغت القلوب الحناجر وتظنون بالله الظنونا هنالك ابتلي المؤمنون وزلزلوا زلزالا شديدا وإذ يقول المنافقون والذين في قلوبهم مرض ما وعدنا الله ورسوله إلا غرورا. மூமின்களே, உங்கள் மீதும் அல்லாஹ் புரிந்திருக்கும் அருட்கொடையை நினைத்து பாருங்கள். உங்களிடம் எதிரிகளின் படைகள் வந்தபோது புயற்காற்றையும் நீங்கள் கண்களால் பார்க்க இயலா வானவர்களின் படைகளையும் அவர்கள் மீது நாம் ஏவினோம். மேலும் நீங்கள் செய்வதை அல்லாஹ் உற்று நோக்குபவனாக இருக்கின்றான். உங்களுக்கு மேலிருந்தும் உங்களுக்கு கீழிருந்தும் அவர்கள் உங்களிடம் படையெடுத்து வந்தபோது உங்களுடைய பார்வைகள் சாய்ந்து உங்களுடைய இருதயங்கள் தொண்டைக்குழி முடிச்சுகளை அடைந்து நீங்கள் திணறி அல்லாஹை பற்றி பலவாறான எண்ணங்களை எண்ணிக்கொண்டிருந்த சமயம் அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருட்கொடையை நினைவு கூறுங்கள். அவ்விடத்தில் மோமீன்கள் பெரும் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு இன்னும் கடுமையான அதிர்ச்சியினால் அதிர்ச்சிக்கப்பட்டார்கள். மேலும் அச்சமயம் நயவஞ்சகர்களும் எவர்களின் இருதயங்கள் நோய் இருந்ததோ அவர்களும் அல்லாஹுவும் அவருடைய தூதரும் நமக்கு ஏமாற்றத்தை தவிர வேறு எதையும் வாக்களிக்கவில்லை என்று கூறிய சமயத்தையும் நினைவு கூறுங்கள். وَإِذْ قَالَتْ طَائِفَةٌ مِّنْهُمْ يَا أَهْلَ يَثْرِبَ لَا مُقَامَ لَكُمْ فَارْجِعُوا وَيَسْتَأْذِنُ فَرِيقٌ مِّنْهُمُ النَّبِيَّ يَقُولُونَ إِنَّ بُيُوتَنَا عَوْرَةٌ وَمَا هِيَ بِعَوْرَةٍ إِن يُرِيدُونَ إِلَّا فِرَارًا وَلَوْ دُخِلَتْ عَلَيْهِم مِّنْ أَقْطَارِهَا ثُمَّ سُئِلُوا الْفِتْنَةَ لَآتَوْهَا وَمَا تَلَبَّثُوا بِهَا إِلَّا يَسِيرًا وَلَقَدْ كَانُوا عَاهَدُوا اللَّهَ مِن قَبْلُ لَا يُوَلُّونَ الْأَدْبَارَ وَكَانَ عَهْدُ اللَّهِ مَسْئُولًا قُل لَّن
ينفعكم الفرار إن فررتم من الموت أو القتل وإذا لا تمتعون إلا قليلا قل من ذا الذي يعصمكم من الله إن أراد بكم سوءا أو أراد بكم رحمة ولا يجدون لهم من دون الله وليا ولا نصيرا. மேலும் அவர்களில் ஒரு கூட்டத்தார் மதீனா வாசிகளை நோக்கி, எதிரிப் வாசிகளே, பகைவர்களை எதிர்த்து உங்களால் உறுதியாக நிற்க முடியாது, ஆதலால் நீங்கள் திரும்பிச் சென்று விடுங்கள் என்று கூறிய போது அவர்களில் மற்றும் ஒரு பிரிவினர், நிச்சயமாக எங்களுடைய வீடுகள் பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கின்றன என்று அவை பாதுகாப்பற்றனவாக இல்லாத நிலையிலும் கூறி போர்க்களத்திலிருந்து சென்றுவிட நபியிடம் அனுமதி கோரினார்கள். இவர்கள் போர்க்களத்திலிருந்து தப்பி ஓடுவதை தவிர வேறு எதையும் நாடவில்லை. அதன் பல பாகங்களிலிருந்தும் அவர்கள் மீது படைகள் புகுத்தப்பட்டு குழப்பம் செய்யும்படி அவர்களிடம் கேட்கப்பட்டிருக்குமானால் நிச்சயமாக அவர்கள் அதை ஏற்று அவ்வாறே செய்திருப்பார்கள். அப்போதும் தம் வீடுகளில் சொற்ப நேரமே அன்றி அவர்கள் தங்கியிருக்க மாட்டார்கள். எனினும் அவர்கள் போரிலிருந்து புறங்காட்டி ஓடுவதில்லை என்று அல்லாஹ்விடத்தில் இதற்கு முன்னர் நிச்சயமாக வாக்குறுதி செய்திருந்தார்கள். ஆகவே அல்லாஹ்விடம் செய்த வாக்குறுதி பற்றி அவர்களிடம் கேட்கப்படும். மரணத்தை விட்டோ அல்லது கொல்லப்படுவதை விட்டோ நீங்கள் விரண்டு ஓடினீர்களாயின் அவ்வாறு விரண்டு ஓடுவது உங்களுக்கு யாரொரு பயனும் அளிக்காது. அது சமயம் வெகு சொற்பமே அன்றி அதிக சுகம் அனுபவிக்க மாட்டீர்கள் என்று நபியே நீர் கூறுவீராக. அல்லாஹ் உங்களுக்கு கெடுதியை நாடினால் அவனிடம் இருந்து உங்களை பாதுகாப்பவர் யார்? அல்லது அவன் உங்களுக்கு ரஹ்மத்தை நாடினால் அதை உங்களுக்கு தடை செய்பவர் யார்? அல்லாஹ்வை அன்றி வேறு யாரையும் பாதுகாவலனாகவும் உதவியாளனாகவும் அவர்கள் காண மாட்டார்கள் என்று நபியே நீர் கூறுவீராக. قد يعلم الله المعوقين منكم والقائلين لإخوانهم هلم إلينا ولا يأتون البأس إلا قليلا أشحة عليكم فإذا جاء الخوف رأيتهم ينظرون إليك تدور أعينهم كالذي يغشى عليه من الموت فإذا ذهب الخوف سلقوكم بألسنة حداد أشحة على الخير أولئك لم يؤمنوا فأحبط الله أعمالهم وكان ذلك على الله يسيرا يحسبون الأحزاب لم يذهبوا وإن يأتي الأحزاب يودوا لو أنهم بادون في الأعراب يسألون عن أنبائكم ولو كانوا فيكم ما قاتلوا إلا قليلا لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. உங்களில் போருக்கு செல்வோரை தடை செய்வோரையும் தன் சகோதரர்களை நோக்கி நம்மிடம் வந்துவிடுங்கள் என்று கூறுபவர்களையும் அல்லாஹ் திட்டமாக அறிந்திருக்கிறான். அன்றியும் அவர்கள் சொற்பமாகவே போர் புரிய வருகிறார்கள். அவர்கள் உங்கள் மீது உலோகத்தனத்தை கைக்கொள்கின்றனர். ஆனால் பகைவர்கள் பற்றி பயம் ஏற்படும் சமயத்தில் மரண தருவாயில் மயங்கி கிடப்பவர்கள் போல் அவர்களுடைய கண்கள் சுழன்று சுழன்று அவர்கள் உங்களை பார்த்துக் கொண்டிருப்பதை நீர் காண்பீர். ஆனால் அந்த பயம் நீங்கிவிட்டாலோ போர்க்களத்தில் எதிரிகள் விட்டுச் சென்ற செல்வப் பொருள் மீது பேராசையை கொண்டவர்களாய் கூறிய நாவு கொண்டு கடும் சொற்களால் உங்களை கடிந்து பேசுவார்கள். இத்தகையோர் உண்மையாக ஈமான் கொள்ளவில்லை.
ஆகவே அவர்களுடைய நற்செயல்களையும் அல்லாஹ் பாழாக்கிவிட்டான். இது அல்லாஹுவுக்கு மிகவும் எளிதேயாகும். அந்த எதிர்ப்பு படைகள் இன்னும் போகவில்லை என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். எதிர்ப்பு படைகள் மீண்டும் வருமானால் அவர்கள் பாலை வனங்களுக்கு ஓடிச் சென்று காட்டரபிகளிடம் மறைவாக உங்களை பற்றியுள்ள செய்திகளை விசாரித்துக் கொண்டிருப்பார்கள். ஆயினும் அவர்கள் அவ்வாறு போகாது உங்களுடன் இருந்திருந்தாலும் ஒரு செய்தியே அன்றி அதிகம் போரிட மாட்டார்கள். அல்லாஹுவின் மீதும் இறுதி நாளின் மீதும் ஆதரவு வைத்து அல்லாஹுவை அதிகம் தியானிப்போருக்கு நிச்சயமாக அல்லாஹுவின் தூதரிடம் ஓர் அழகிய முன்மாதிரி உங்களுக்கு இருக்கிறது. ولما رأى المؤمنون الأحزاب قالوا هذا ما وعدنا الله ورسوله وصدق الله ورسوله وما زادهم إلا إيمانا وتسليما من المؤمنين رجال صدقوا ما عاهدوا الله عليه فمنهم من قضى نحبه ومنهم من ينتظر وما بدلوا تبديلا ليجزي الله الصادقين بصدقهم ويعذب المنافقين إن شاء أو يتوب عليهم إن الله كان غفورا رحيما ورد الله الذين كفروا بغيظهم لم ينالوا خيرا وكفى الله المؤمنين القتال وكان الله قويا عزيزا وأنزل الذين ظاهروهم من أهل الكتاب من صياصيهم وقذف في قلوبهم الرعب فريقا تقتلون وتأسرون فريقا وأورثكم أرضهم وديارهم وأموالهم وأرضا لم تطئوها وكان الله على كل شيء قديرا. அன்றியும் மோமீன்கள் எதிரிகளின் கூட்டுப் படைகளை கண்டபோது இதுதான் அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் எங்களுக்கு வாக்களித்தது, அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் உண்மையே உரைத்தார்கள் என்று கூறினார்கள். இன்னும் அது அவர்களுடைய ஈமானையும் இறைவனுக்கு முற்றிலும் வழிபடுவதையும் அதிகப்படுத்தாமல் இல்லை. மோமீன்களின் இன்றுமுள்ள மனிதர்கள் அல்லாஹுவிடம் அவர்கள் செய்துள்ள வாக்குறுதியில் உண்மையாக நடந்து கொண்டார்கள். அவர்களில் சிலர் ஷஹீதாக வேண்டும் என்ற தம் இலட்சியத்தையும் அடைந்தார்கள். வேறு சிலர் ஆர்வத்துடன் அதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த நிலைமையிலும் அவர்கள் தங்கள் வாக்குறுதியிலிருந்து சிறிதும் மாறுபடவில்லை. உண்மையாளர்களுக்கு அவர்களின் உண்மைக்கு உரிய கூலியை அல்லாஹ் திடமாக அளிப்பான். அவன் நாடினால் நயவஞ்சகர்களை வேதனையும் செய்வான், அல்லது அவர்களை மன்னிப்பளவிலும் திருப்பி விடுவான். நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவன், மிக்க கிருபை உடையவன். நிராகரிப்பவர்களை தங்களுடைய கோபத்தில் மூழ்கி கிடக்குமாறே அல்லாஹ் அவர்களை திருப்பிவிட்டான். ஆதலால் இந்த போரில் அவர்கள் ஒரு நன்மையையும் அடையவில்லை. மேலும் போரில் மூமீன்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். மேலும் அல்லாஹ் பேராற்றலுடையவன், யாவரையும் மிகைப்பவன். இன்னும் வேதக்காரர்களில் இருந்தும் பகைவர்களுக்கு உதவி புரிந்தார்களே, அவர்களை அல்லாஹ் அவர்களுடைய கோட்டைகளில் இருந்து கீழே இறக்கி அவர்களின் இருதயங்களில் திகிலை போட்டுவிட்டான். அவர்களில் ஒரு பிரிவாரை நீங்கள் கொண்டு விட்டீர்கள், இன்னும் ஒரு பிரிவாரை சிறைப்பிடித்தீர்கள். இன்னும் அவன் உங்களை அவர்களுடைய நிலங்களுக்கும் அவர்களுடைய வீடுகளுக்கும் அவர்களுடைய பொருள்களுக்கும் இதுவரையில் நீங்கள் மிதித்திராத நிலப்பரப்புக்கும் வாரிசுகளாக ஆக்கிவிட்டான். மேலும் அல்லாஹ் எல்லா பொருட்கள் மீதும் சக்தி உடையவன். يا أيها النبي قل لأزواجك إن كنتن
تردن الحياة الدنيا وزينتها فتعالين أمتعكن وأسرحكن سراحا جميلا وإن كنتن تردن الله ورسوله والدار الآخرة فإن الله أعد للمحسنات منكن أجرا عظيما يا نساء النبي من يأت منكن بفاحشة مبينة يضاعف لها العذاب ضعفين وكان ذلك على الله يسيرا ومن يقنت منكن لله ورسوله وتعمل صالحا نؤتها أجرها مرتين وأعتدنا لها رزقا كريما يا نساء النبي لستن كأحد من النساء إن اتقيتن فلا تخضعن بالقول فيطمع الذي في قلبه مرض وقلن قولا معروفا وقرن في بيوتكن ولا تبرجن تبرج الجاهلية الأولى وأقمنا الصلاة وآتينا الزكاة وأطعنا الله ورسوله إنما يريد الله ليذهب عنكم الرجس أهل البيت ويطهركم تطهيرا واذكرن ما يتلى في بيوتكن من آيات الله والحكمة إن الله كان لطيفا خبيرا நபியே, உன்னுடைய மனைவியரிடம் நீங்கள் இவ்வுலக வாழ்க்கையையும் இதன் அலங்காரத்தையும் நாடுவீர்களானால் வாருங்கள், நான் உங்களுக்கு வாழ்க்கைக்கு உரியதை கொடுத்து அழகிய முறையில் உங்களை விடுதலை செய்கிறேன். ஆனால் நீங்கள் அல்லாஹ்வையும் அவன் தூதரையும் மறுமையின் வீட்டையும் விரும்புவீர்களானால் அப்போது நிச்சயமாக உங்களில் நன்மையாளர்களுக்காக அல்லாஹ் மகத்தான நற்கூலியை நிச்சயமாக சித்தம் செய்திருக்கிறான் என்று கூறுவீராக. நபியுடைய மனைவியரே, உங்களில் எவரேனும் பகிரங்கமான மானக்கேடு செய்வாராயின் அவருக்கு இரட்டிப்பாக வேதனை இரட்டிக்கப்படும். இது அல்லாஹுவுக்கும் மிக சுலபமே ஆகும். அன்றியும் உங்களில் எவர் அல்லாஹுவுக்கும் அவருடைய தூதருக்கும் வழிபட்டு நல்ல அமல் செய்கிறாரோ அவருக்கு நாம் நற்கூலியை இருமுறை வழங்குவோம். இன்னும் அவருக்கு கண்ணியமான உணவையும் சித்தம் செய்திருக்கிறோம். நபியின் மனைவிகளே, நீங்கள் பெண்களில் மற்ற பெண்களைப் போல் அல்ல. நீங்கள் இரையச்சத்தோடு இருக்க விரும்பினால் அந்நியருடன் நடத்தும் பேச்சில் நளினம் காட்டாதீர்கள். ஏனென்றால் எவன் உள்ளத்தில் நோய், தவறான நோக்கம் இருக்கின்றதோ அத்தகையவன் ஆசை கொள்வான். இன்னும் நீங்கள் நல்ல பேச்சே பேசுங்கள். நபியின் மனைவிகளே, நீங்கள் உங்கள் வீடுகளிலேயே தங்கியிருங்கள். முன்னர் அஞ்ஞான காலத்தில் பெண்கள் திரிந்து கொண்டிருந்ததைப் போல் நீங்கள் திரியாதீர்கள். தொழுகையை முறைப்படி உறுதியுடன் கடைபிடித்து தொழுகுங்கள். ஜகாத்தும் கொடுத்து வாருங்கள். அல்லாஹுவுக்கும் அவருடைய தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள். நபியின் வீட்டை உடையவர்களே, உங்களை விட்டும் அசுத்தங்களை நீக்கி உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்கிவிடவே அல்லாஹ் நாடுகிறான். மேலும் உங்களுடைய வீடுகளில் ஓதப்படுகின்றனவே அல்லாஹுவின் வசனங்கள், அவற்றையும் ஞான விஷயங்களையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் உள்ளங்களில் உள்ளதை பற்றி சூட்சமமாக தெரிந்தவன், உங்கள் செயல்கள் பற்றி நன்கு அறிந்தவன்.
إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين والقانتات والصادقين والصادقات والصابرين والصابرات والخاشعين والخاشعات والمتصدقين والمتصدقات والصائمين والصائمات والحافظين فروجهم والحافظات والذاكرين الله كثيرا والذاكرات أعد الله لهم مغفرة وأجرا عظيما وما كان لمؤمن ولا مؤمنة إذا قضى الله ورسوله أمرا أن يكون لهم الخيرة من أمرهم ومن يعص الله ورسوله فقد ضل ضلالا مبينا. நிச்சயமாக முஸ்லிம்களான ஆண்களும் பெண்களும், நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும், இறை வழிபாடுள்ள ஆண்களும் பெண்களும், உண்மையே பேசும் ஆண்களும் பெண்களும், பொறுமையுள்ள ஆண்களும் பெண்களும், அல்லாஹ்விடம் உள்ளச்சத்துடன் இருக்கும் ஆண்களும் பெண்களும், தர்மம் செய்யும் ஆண்களும் பெண்களும், நோன்பு நோக்கும் ஆண்களும் பெண்களும், தங்கள் வெட்கத்தலங்களை கற்பை காத்துக் கொள்ளும் ஆண்களும் பெண்களும், அல்லாஹ்வை அதிகம் அதிகம் தியானம் செய்யும் ஆண்களும் பெண்களும் ஆகிய இவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பையும் மகத்தான நற்கூலியையும் சித்தப்படுத்தி இருக்கின்றான். மேலும் அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் ஒரு காரியத்தை பற்றி கட்டளையிட்டு விட்டால் அவர்களுடைய காரியத்தில் வேறு அபிப்பிராயம் கொள்வதற்கு ஈமான் கொண்டுள்ள எந்தெந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ உரிமை இல்லை. ஆகவே அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் எவரேனும் மாறு செய்தால் நிச்சயமாக அவர்கள் பகிரங்கமான வழிகேட்டிலேயே இருக்கிறார்கள். وَإِذْ تَقُولُ لِلَّذِي أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِ وَأَنْعَمْتَ عَلَيْهِ أَمْسِكْ عَلَيْكَ زَوْجَكَ وَاتَّقِ اللَّهَ وَتُخْفِي فِي نَفْسِكَ مَا اللَّهُ مُبْدِيهِ وَتَخْشَى النَّاسَ وَاللَّهُ أَحَقُّ أَنْ تَخْشَاهُ فَلَمَّا قَضَى زَيْدٌ مِنْهَا وَطَرًا زَوَّجْنَاكَهَا لِكَيْ لَا يَكُونَ عَلَى الْمُؤْمِنِينَ حَرَجٌ فِي أَزْوَاجِ أَدْعِيَائِهِمْ إِذَا قَضَوْا مِنْهُنَّ وَطَرًا وَكَانَ أَمْرُ اللَّهِ مَفْعُولًا. ما كان على النبي من حرج فيما فرض الله له سنة الله في الذين خلوا من قبل وكان أمر الله قدرا مقدورا. الذين يبلغون رسالات الله ويخشونه ولا يخشون أحدا إلا الله وكفى بالله حسيبا. ما كان محمد أبا أحد من رجالكم ولكن رسول الله وخاتم النبيين وكان الله بكل شيء عليما. நபியே, எவருக்கு அல்லாஹ்வும் அருள் புரிந்து நீரும் அவர் மீது அருள் புரிந்தீரோ அவரிடத்தில் நீர் அல்லாஹ்வுக்கு பயந்து நீர் உம் மனைவியை விவாக விலக்கு செய்துவிடாமல் உன்னிடமே நிறுத்தி வைத்துக் கொள்ளும்
என்று சொன்னபோது அல்லாஹ் வெளியாக்க இருந்ததை மனிதர்களுக்கு பயந்து நீர் உம்முடைய மனத்தில் மறைத்து வைத்திருந்தீர். ஆனால் அல்லாஹ் அவன்தான் நீர் பயப்படுவதற்கு தகுதியுடையவன். ஆகவே ஸைத் அவளை விவாக விலக்கு செய்துவிட்ட பின்னர் நாம் அவளை உனக்கு மனம் செய்வித்தோம். ஏனென்றால் மோமீன்களால் சுவீகரித்து வளர்க்கப்பட்டவர்கள் தம் மனைவிமார்களை விவாகரத்து செய்துவிட்டால் அவர்களை வளர்த்தவர்கள் அப்பெண்களை மணந்து கொள்வதில் யாரொரு தடையும் இருக்கக்கூடாது என்பதற்காக இது நடைபெற்றே தீர வேண்டிய அல்லாஹுவின் கட்டளையாகும். நபியின் மீது அல்லாஹ் விதியாக்கியதை அவர் நிறைவேற்றுவதில் எந்த குற்றமும் இல்லை. இதற்கு முன் சென்று போன நபிமார்களுக்கு ஏற்பட்டிருந்த அல்லாஹுவின் வழி இதுவே ஆகும். இன்னும் அல்லாஹுவின் கட்டளை தீர்மானிக்கப்பட்ட விதியாகும். இறை தூதர்களாகிய அவர்கள் அல்லாஹுவின் கட்டளைகளை எடுத்துக் கூறுவார்கள். அவர்கள் அவனுக்கே பயப்படுவார்கள். அல்லாஹுவை அன்றி வேறு யாருக்கும் அவர்கள் பயப்பட மாட்டார்கள். ஆகவே கேள்வி கணக்கு கேட்பதற்கு அல்லாஹுவே போதுமானவன். முஹம்மது உங்கள் ஆடவர்களில் எவர் ஒருவருக்கும் தந்தையாக இருக்கவில்லை. ஆனால் அவரோ அல்லாஹுவின் தூதராகவும் நபிமார்களுக்கு எல்லாம் இறுதி முத்திரையாகவும் இருக்கின்றார். மேலும் அல்லாஹ் எல்லா பொருள்கள் பற்றியும் நன்கு அறிந்தவன். يا أيها الذين آمنوا اذكروا الله ذكرا كثيرا وسبحوه بكرة وأصيلا هو الذي يصلي عليكم وملائكته ليخرجكم من الظلمات إلى النور وكان بالمؤمنين رحيما تحيتهم يوم يلقونه سلام وأعد لهم أجرا كريما يا أيها النبي إنا أرسلناك شاهدا ومبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا وبشر المؤمنين بأن لهم من الله فضلا كبيرا ولا تطع الكافرين والمنافقين ودع أذاهم وتوكل على الله وكفى بالله وكيلا يا أيها الذين آمنوا إذا نكحتم المؤمنات ثم طلقتموهن من قبل أن تمسوهن فما لكم عليهن من عدة تعتدونها فمتعوهن وسرحوهن سراحا جميلا ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுவை அதிகமான திக்ரை கொண்டு தியானம் செய்யுங்கள். இன்னும் காலையிலும் மாலையிலும் அவனை துதி செய்யுங்கள். உங்களை இருளிலிருந்து வெளியேற்றி ஒளியின்பால் கொண்டு வருவதற்காக உங்கள் மீது அருள் புரிகிறவன் அவனே. இன்னும் அவனுடைய மலக்குகளும் அவ்வாறே பிரார்த்திக்கின்றனர். மேலும் அவன் மூமீன்களிடம் மிக்க இரக்கமுடையவனாக இருக்கின்றான். அல்லாஹ் அவனை மூமீன்களாகிய அவர்கள் சந்திக்கும் நாளில் சலாமும் உங்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்பதுவே அவர்களுக்கு கிடைக்கும் சோபனமாகும். மேலும் அவர்களுக்காக கண்ணியமான நற்கூலியையும் அவன் சித்தப்படுத்தி இருக்கின்றான். நபியே, நாம் நிச்சயமாக உம்மை சாட்சியாகவும் நன்மாராயம் கூறுபவராகவும் அச்சமூட்டி எச்சரிப்பவராகவுமே அனுப்பியுள்ளோம். இன்னும் அல்லாஹுவின்பால் மனிதர்களை அவன் அனுமதிப்படி அழைப்பவராகவும் பிரகாசிக்கும் விளக்காகவும் உம்மை அனுப்பியுள்ளோம். எனவே மோமீன்களுக்கு அல்லாஹ்விடம் இருந்து அவர்களுக்கு நிச்சயமாக பேரருட்கொடை இருக்கின்றது என்பதை நன்மாராயம் கூறுவீராக. அன்றியும் நிராகரிப்பவர்களுக்கும்
நயவஞ்சகர்களுக்கும் நீர் வழிபடாதீர். அவர்கள் தரும் துன்பத்தை புறக்கணித்து விடுவீராக. அல்லாஹுவின் மீதே முற்றிலும் உறுதி கொண்டு அவனையே சார்ந்திருப்பீராக. அல்லாஹுவே போதுமான பாதுகாவலனாக இருக்கின்றான். ஈமான் கொண்டவர்களே, மூமினான பெண்களை நீங்கள் மணந்து பிறகு நீங்கள் அவர்களை தொடுவதற்கு முன்னமேயே தலாக் செய்து விட்டீர்களானால் அவர்கள் விஷயத்தில் நீங்கள் கணக்கிடக்கூடிய இந்த தவணை ஒன்றும் உங்களுக்கு இல்லை. ஆகவே அவர்களுக்கு தக்கதாக ஏதேனும் கொடுத்து அழகான முறையில் அவர்களை விடுவித்து விடுங்கள்.